கிறிஸ்துவே எனக்கு உலகமாக இருப்பாரானால், நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பேனானால், உண்மையிலே கிறிஸ்துவோட நான் இந்த அளவுக்கு ஆழமாய் இணைக்கப்பட்டிருக்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஏரியாவும் வேறு லெவலில் நான் வாழ வேண்டும். என் முழு வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கணுங்க. இது எப்படின்னு காண்பிக்கிறேன் பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு தேவை எடுத்துக்கலாம். ஹீலிங், சுகம். இந்த சத்தியம் என்ன சொல்லுது? நீங்கள் இயேசுவோட ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா இந்த சத்தியம் என்ன சொல்லுது? உங்களுக்காக, உங்கள் சுகத்துக்காக சிலுவையில் கிரயத்தை செலுத்தின அந்த இயேசு இன்றைக்கு உங்களோட இணைக்கப்பட்டிருக்கிறார். சுகமாக்குகிற அந்த இயேசு, சுகத்தை தருகிற அந்த இயேசு, உங்கள் சுகத்துக்காக பாடுபட்ட அந்த இயேசு இன்றைக்கு உங்களோட இணைக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் அவரோட ஒன்றாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு சுகமாக்குகிற இயேசு, சுகத்தை தருகிற இயேசு தூரமாக இல்லை, சமீபமாக இருக்கிறார். அவர்கிட்ட நான் அப்படியே அங்கே போய் சுகத்தை பெற்றுக்கொள்ள தேவையில்லை. அவர் அங்கேருந்து இங்கே அப்படியே கை நீட்டி என்னை தொட்டு சுகமாக்க தேவையில்லை. அவர் எனக்குள்ளாகவே இருக்கிறார். இந்த சத்தியம் என்ன சொல்லுது? நான் அவருக்குள்ளாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். நாம் அவரோட ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். சுகமாக்குகிறவரே எனக்குள்ளாக இருக்கிறார். நான் சுகமாக்குறவருக்குள்ளாகவே இருக்கிறேன், அவரோட ஒன்றாக்கப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஜீவனே என்னுடைய ஜீவன், அவருடைய ஆரோக்கியமே என்னுடைய ஆரோக்கியம். அவருடைய ஜீவன்லையும் அவருடைய ஆரோக்கியத்திலும் நான் பங்கு பெறுகிறேன். இன்னொரு உதாரணம், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுறது. பொருளாதார தேவைகள், சுகம், இது ஒரு பெரிய தேவை. இன்னைக்கு பொருளாதார தேவைகளும் பெரிய ஒரு தேவை. இன்றைக்கு நாம் குறிப்பாக வாழ்ந்து வருகிற இந்த நாட்களில் இது ஒரு பெரிய தேவை. நாம் பார்த்து வருகிற இந்த சத்தியம், கிறிஸ்துவோட நாம் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியத்துக்கும் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கா? எப்படி சம்மந்தம் இல்லாமல் இருக்க முடியும்? உண்மையிலே கிறிஸ்துவோட இந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருந்தா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த பூலோகத்தில் இருக்கிற வேறு எந்த உறவை காட்டிலும் கிறிஸ்துவோட நம்ம ஒரு ஆழமான ஒரு உறவுகளை நுழைஞ்சிட்டோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். அது உண்மையாக இருந்தால், உண்மையிலே அது உண்மைன்னா, அப்போ எப்படி பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுறதோட சம்மந்தப்படாது? அது நிச்சயமாக சம்மந்தம் இருக்கும். நிச்சயமாக அந்த ஏரியாவில் வித்தியாசம் இருக்கும். இப்போ சுகத்தில் எப்படி நம்ம பார்த்தோமோ அப்படியே பார்க்கலாம் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு எந்த குறையும் இல்லை. சொல்ல ரெடியா? நீங்க சொல்லலாமாங்க? கிறிஸ்துவுக்குள்ள ஏதாவது குறைவு இருக்காங்க? ஏதாவது தேவை இருக்காங்க? அவருக்கு ஏதாவது தேவை இருக்கா? அவருக்கு பணம் இல்லாமல் கஷ்டம், அவர் பண கஷ்டத்தில் இருக்காரா இயேசு? சிலர் பாவம் இயேசு பூலோக வாழ்க்கையில் ஏழையாக இருந்தாருன்னு சொல்லிடுவாங்க. சரி, அதை விடுங்க. இன்னைக்கு நான் பேசுகிற இயேசு பூலோக வாழ்க்கையில் இருந்த இயேசு கிடையாது. அவர் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கு சிங்காசனத்தில் வீற்று ஆளுகிறார். வீற்று ஆளுகிற இயேசுவை பற்றி பேசுகிறேன் இன்றைக்கு. நிச்சயமா இவரை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க இவர் ஏழைன்னு. இன்றைக்கு சிங்காசனத்தில் வீற்று ஆளுகிற இயேசுவோட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நான் கேட்கிறேன், இந்த ராஜாதி ராஜாவாகிய இயேசு, இந்த கர்த்தாதி கர்த்தாவாகிய இயேசு இந்த சிங்காசனத்தில் பிதாவின் வலது பார்த்திலிருந்து வீற்று ஆளுகிற இந்த இயேசுக்கு ஏதாவது குறைவு இருக்கா? அவருக்கு ஏதாவது பண கஷ்டம் இருக்கா? ஏதாவது இல்லாமல் இருக்கா? அவருக்கு இல்லை. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது ஒத்துக்குவோம். நீங்கள் நானும் எங்கே இருக்கிறோம்? நீங்கள் விசுவாசியாக இருந்தீங்கன்னா எங்கே இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் இருக்கு. வேதம் சொல்லுது, அவரோடவே நீங்கள் உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். அவங்கள உங்களுடைய பொசிஷன் எங்கே இருக்குதா? அவரோட இருக்குது. அப்போ நான் கேட்குறேன், கிறிஸ்துவுக்குள் எந்த குறைவும் இல்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்க? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு எந்த குறைவும் இல்லை. சொல்ல ரெடியா? வாய் திறந்து சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் எனக்கு எந்த குறைவும் இல்லை. சாதாரணமாக சொல்றதுக்கு யோசிப்போம் பாருங்க, எந்த குறைவும் இல்லை, குறைவு இருக்கிறப்போ. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள எந்த குறைவும் இல்லை. இதுதான் நிஜம். இதை நான் பேசும்போது, இதை நான் நம்பும் போது, இந்த ஆவிக்குரிய உண்மை என்னுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுற இந்த காரியத்தில் கூட பலிக்குது. இதை கூட மாத்துது. பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆனால் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. நாம் போதிக்கிற இந்த சத்தியம் இந்த வசனத்தில் இருக்குது. கவனிச்சிருக்கீங்களா? அதை
எங்கே இருக்கு? கிறிஸ்து இயேசுக்குள். எல்லாம் கண்டுக்காத அந்த வார்த்தைகள் இருக்கு. கிறிஸ்து இயேசுக்குள், எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள். முக்கால்வாசி பேருக்கு அந்த வார்த்தை இந்த வசனத்துலேருந்து எடுத்துட்டாலே பிரச்சனையே இருக்காது. அது இல்லாத போல வாசிட்டு புரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பவுல் அந்த வார்த்தையை வைத்திருக்கிறார் இங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த கிறிஸ்து இயேசுக்குள்ன்ற அர்த்தத்தை நான் சொல்றதுக்கு முன்னால மற்ற சில காரியங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த வசனத்தை கொஞ்சம் விவரமா பார்ப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம், சொல்லுங்க, குறைவை எல்லாம். எப்படி சொல்றாரு பாருங்க, உங்க குறைவை எல்லாம். எல்லாம்னா எல்லாம். இதுல பொருளாதார தேவைகளும் அடங்கி இருக்கு. இன்னும் கேட்டா பொருளாதார தேவைக்கு இந்த வசனத்துல ஒருவேளை ஒரு வலியுறுத்துதல், அதிகமான வலியுறுத்துதல் கூட இருக்குன்னு சொல்லலாம். பாருங்க, சிலர் இப்படிப்பட்ட வசனங்களை பார்த்துட்டு இதை எப்படி சொல்லுவாங்க, உங்க ஆவிக்குரிய குறைவுகள் எல்லாம் அப்படின்வாங்க. கிடையாது, உங்கள் குறைவை எல்லாம். உங்கள் குறைவை எல்லாம்னா எல்லாம். இப்போ வெறும் ஆவிக்குரிய தேவைகளை மட்டும் சொல்லல, அவரு எல்லா தேவைகளையும் சொல்றாரு. இதுல முக்கியமா அவர் மனசுல இருக்கிறது என்ன சொல்றாங்க, ஃபைனான்சியல் நீட்ஸ், பொருளாதார தேவைகள். எப்படி சொல்லலாம், கான்டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இதனுடைய கான்டெக்ஸ்ட், வேதத்தை புரிஞ்சுக்கிறப்போ எப்போவுமே ஒரு தனி வசனமாக பார்க்கக்கூடாது, பின்னணியோடு சேர்த்து பார்க்கணும். முன்னால் பின்னால் இருக்கிற வசனங்களோடு சேர்த்து பார்க்கும்போது தான் உருப்படியாக புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த 19ஆம் வசனம் இதை புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னால் இருக்கிற வசனங்களை பார்க்கணும். இது முன்னால் எதை பற்றி பவுல் பேசுகிறார் பாருங்க. நீங்கள் இதுக்கு முன்னால் ஒரு 5-6 வசனம் வாசித்தீங்கன்னா, பவுல் பிலிப்பியர் எப்படி அவருடைய ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்தாங்கன்றாரு. பணத்தின் மூலமா அவருடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்ணாங்கன்றத பேசுகிறார் பவுல். இதுக்கு முந்தின 4-5 வசனம் வாசித்தீங்கன்னா அதை தான் பார்ப்பீங்க. இந்த பிலிப்பிய ஜனங்க இவர் எழுதுறாருல, இந்த ஜனங்க பவுலுடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. பணத்துல காணிக்கை கொடுப்பதன் மூலமாக அவரை சப்போர்ட் பண்றாங்க. அதை இவர் அங்கீகரிக்கிறார். அதை பேசிட்ட பிறகுதான் இந்த வசனமே வருது. உதாரணத்துக்கு பாருங்க, இந்த 15ஆம் வசனம் பாருங்க. எப்படி இந்த பின்னணியே என்ன காண்பிக்குதுன்னா, பொருளாதார தேவைகள் அவருடைய மனசுல பெருசா இருக்குதுன்றதை காண்பிக்குது. பாருங்க, வாசிப்போம் 15. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கேதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வேற எந்த சபையும் செய்யாதப்போ இவங்க பவுலுக்கு உதவி செய்தார்கள், பண விஷயத்துல காணிக்கை கொடுப்பதன் மூலமாக. 16. நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். ஒரு தடவைக்கு மேல அனுப்புகிறார்கள். 18 வாருங்க, 18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரோதித்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். 18ஆம் வசனம் வரைக்கும், முந்தின வசனம் வரைக்கும் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. அடுத்த வசனம் என்ன சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம். அதாவது இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருக்காரு, தன்னுடைய குறைவுகளை எப்படி தேவன் நிறைவாக்கினார், பவுலனுடைய குறைவுகளை தேவன் எப்படி நிறைவாக்கினார், எப்படி பிலிப்பியர் மூலமாக பவுலனுடைய தேவைகளை சந்தித்தார், அந்த ஊழியத்தினுடைய தேவைகளை சந்தித்தார்லாம் பேசிக்கிட்டு 19 என்ன பண்றாரு, இப்ப அவங்களுடைய குறைவுகளை பற்றி பேசுறார். என்னுடைய குறைவை சந்தித்த என்னுடைய தேவன் உங்களுடைய குறைகளையும் கூட நிறைவாக்குவார். அப்போ அவர் சொல்லும்போது எது பெருசா இருக்குது பேக்ரவுண்ட்ல, பண தேவை, பொருளாதார தேவை. ஆனால் சில வேத வல்லுநர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க, முக்கியமா இதுதான் சப்ஜெக்டே இங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் நினைக்கிறேன் பவுல் சொல்ற விதத்தை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம், எல்லாரும் சொல்லுங்க திரும்ப, குறைவை எல்லாம். பவுல் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிடுறாரு. பவுல் எப்பவுமே ரொம்ப கிராண்டா யோசிக்கிறாரு, வெறும் ஒரு குறிப்பிட்ட விதமான தேவை அப்படி யோசிக்க மாட்டாரு. குறைவை எல்லாம் பவுலுக்கு நல்லா வழங்குது. மனுஷனுக்கு பல விதமான தேவைகள் இருக்கு. பொருளாதார தேவை ஒரு விதமான தேவை தான், அதை போன்று மற்ற தேவைகள் இருக்கு. ஆனால் எப்படி சொல்றாரு, எல்லா குறைவுகள் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என்ன குறைவா இருந்தாலும் என் தேவன் அந்த குறைவை நிறைவாக்குவார். இது உங்களுக்கு இன்னைக்கு பொருந்தும். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும், எப்படிப்பட்ட தேவை இருந்தாலும், பொருளாதார தேவையா இருக்கட்டும், எந்த தேவையா இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தை கேளுங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் எப்படி நிறைவாக்குவாரா, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நான் அது என்ன அர்த்தம், அதாவது தமிழ்ல எப்படி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னா, தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, நம்முடைய மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படி,
தமிழில் இந்த மகிமைன்ற வார்த்தை அப்புறம் வந்துருச்சு பாருங்க. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போ அந்த மகிமையிலே நிறைவாக்குவார்ன்றதை பார்த்துட்டு சிலர் எப்படி சொல்லிட்டாங்க, பரலோகத்தில் நிறைவாக்குவார். குறைவெல்லாம் எங்கே நிறைவாகும்? பரலோகத்தில் நிறைவாக்குவார். ஆனால் பரலோகத்தில் குறைவே இருக்காது. இது தேவையே கிடையாது. இது அப்போது அதை அப்படி அட்டாச் பண்ணி என்ன அப்படி பாருங்கள். ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பு நீங்கள் வாசித்து பாருங்கள். ரிச்சஸ் இன் க்ளோரின்றதை பல மொழிபெயர்ப்புகள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, க்ளோரியஸ் ரிச்சஸ், மகிமையுள்ள ஐஸ்வர்யம். மகிமையிலே நிறைவாக்குவார்ல, தம்முடைய மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். ஏன் அப்படி சொல்றார் பவுல்? மகிமையுள்ள ஐஸ்வர்யம் ஏன் சொல்றார்? ஏன் இந்த மகிமைன்ற வார்த்தையை சேர்க்கிறார்? ஏன்னா தேவனை பற்றி பேசுகிறார். தேவன் சந்திக்கிறத பற்றி பேசும்போது, அவருடைய ஐஸ்வர்யத்தை பற்றி பேசும்போது பவுலால வெறும் ஐஸ்வர்யம் சொல்ல முடியல. ஏன்னா மனுஷன் கூட தான் வெறும் ஐஸ்வர்யம் இருக்கு. ஆனால் தேவன்கிட்ட மகிமையுள்ள ஐஸ்வர்யம் இருக்கு. மனுஷனுடைய ஐஸ்வர்யத்தையும் அவருடைய ஐஸ்வர்யத்தையும் ஒப்பிடவே முடியாது. பவுல் பார்த்தீங்கன்னா தேவனை பற்றி யோசிக்கிறப்போலாம் இந்த மகிமைன்ற வார்த்தையை கொண்டு வந்துருவார். ஏன்னா இவரை பற்றி என்ன சொன்னாலும் இது மகிமையுள்ள காரியம். அவருடைய வல்லமை எடுத்துக்கோங்க, மகிமையுள்ள வல்லமை. அவருடைய அன்பு எடுத்துக்கோங்க, மகிமையுள்ள வல்லமை. அவருடைய குணத்தை எடுத்துக்கோங்க, மகிமையுள்ள ஒரு குணம். அவருடைய ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கோங்க, மகிமையுள்ள ஐஸ்வர்யம். இதற்கும் இங்கே மனுஷன் வச்சிருக்கிற ஐஸ்வர்யக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கம்பேரிசனே இல்லை. இது வேற லெவல். இது மகிமையுள்ள ஐஸ்வர்யம். இது குவாலிட்டி வேற, இது குவான்டிட்டி வேற, இது கைண்ட் வேற, தரத்துல வேற, இது லெவல்ல வேற, எல்லாத்திலும் வேற. இது மகிமையுள்ள தேவனை பற்றி பேசுகிறார். நம்முடைய தேவனுடைய ஐஸ்வர்யத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதங்கள் இந்த மாதிரி வசனங்களை பார்த்துருக்கீங்களா? சங்கீதம் 24:1 சொல்லுது பாருங்க, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதுன்னா, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இந்த பூமியை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், இதுக்கு சொந்தக்காரராக இருக்கிறவர், ஓனராக இருக்கிறவர், எல்லாமே அவருடையது. இருக்கிறவங்க எல்லாம் ஓனர்ஸ் கிடையாது. நம்ம இந்த பெரிய பெரிய பணக்காரங்களை பார்த்து வாயை பழப்போம். என்ன வீடு, என்ன இது, என்ன. அவங்க உண்மையிலே ஓனர் கிடையாது. அவர் தான் ஓனர் எல்லாத்துக்குமே. மிஞ்சி மிஞ்சி போனால் லீஸ்ன்னு வச்சுக்கலாம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. எல்லாமே அவருக்கு சொந்தம், அவருக்கு சொந்தம். பவுல் தேவனை பற்றி இந்த அந்நிய ஜனங்கள்கிட்ட சொல்றாரு பாருங்க. இந்த புறஜாதி ஜனங்கள், அவங்களுக்கு உண்மையான தேவனை பற்றி தெரியல. தேவனை வேற மாதிரி எடை போட்டு வச்சுட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் 17:24-25 சொல்றாரு இந்த வார்த்தைகளை, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. எப்ப இவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குறவர், எல்லாத்துக்கும் கர்த்தாவாக இருக்கிறவர், ஆண்டவராக இருக்கிறவர். இவர் இந்த சின்ன இதில் வாசம் பண்ண முடியாது. அப்புறம் சொல்றாரு 25, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும். இந்த அந்நிய ஜனங்க எப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க, நாம தான் இந்த கடவுளை சேவிக்கணும், நாம தான் இதை செய்யணும், நாம செய்யலைன்னா போச்சு போல இருக்கு இவருக்குன்னு. பவுல் சொல்லுகிறாரு, என் தேவன் அப்படி கிடையாது. உண்மை உள்ள ஜீவன் உள்ள தேவன் அப்படி கிடையாதுப்பா. எல்லாருக்கும் அவர் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறார். அவருக்கு எதுவும் தேவையில்லை. அவருக்கு எதாவது தேவையாங்க? நாம செஞ்சாதான் அவருக்கு உண்டா? தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும். மனுஷன் அவருக்கு எதையும் செய்ய முடியாது. மனுஷனுடைய உதவி அவருக்கு தேவை கிடையாது. மனுஷனுடைய சேவை அவருக்கு தேவை கிடையாது. சிலர் கிறிஸ்தவம் கூட அப்படி யோசிக்கிறான், என் சேவை இல்லாமல் கர்த்தர் பிழைக்க மாட்டார். கிடையாது, நல்லாவே பிழைச்சிக்குவார். அவருக்கு நம்முடைய சேவை ஒன்றும் அவசியம் கிடையாது. நாம் அவரை சேவிக்கிறோம், அவர் நம்மளை சேவிக்க சொல்கிறாருன்னா இது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் அண்ட் ஆனர். இது ஒரு பெரிய கணம். நம்மளை கனப்படுத்துறாரு, வாப்பா எனக்கு சேவை செய்கின்றாரு. அவருக்கு நம்ம சேவை தேவை கிடையாது, விரும்புகிறார். நமக்கு ஒரு பங்கை கொடுக்குறாரு. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு பங்கை கொடுக்குறோம்ல, இந்தா நீ செய். ஏன்னா அவன் செஞ்சால் he will feel good. அதனால் உங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்குறாரு, எனக்கு ஒரு பங்கு கொடுக்குறாரு. என்னுடைய சேவையோ உங்களுடைய சேவை அவருக்கு தேவை கிடையாது. அது இல்லாமலே நல்லா இருந்தார், அவர் நல்லா இருப்பார். நமக்கு தான் அவருடைய சேவை தேவை. அவர் ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கலன்னா நாம் அவுட்டு. அவருக்கு நாம தேவையில்ல, நமக்கு அவர் தேவை.
பவுல் சொல்றார், இந்த அந்நிய ஜனங்கள் வந்து இந்த கடவுளை வந்து லேசாக எண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இவர் சொல்றார், நான் பேசுகிற கடவுள் வேற, இவர் எல்லாத்தையும் கொடுக்கிறவர், யார்கிட்டையும் எதையும் பெற்றுக்கொள்ள தேவையில்லை, இவருக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கிறவர், மனுஷன்றிருந்து பணிவிடை தேவையில்லை இவருக்கு. அப்போ பவுல் வந்து தேவனை பற்றி வேற லெவல்ல யோசிக்கிறார் பாருங்க. அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு எல்லையே இல்லை, மகிமையுள்ள ஐஸ்வர்யம். நான் சொல்றாரு, என் தேவன் உங்களுடைய குறைவை எல்லாம் தம்முடைய மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கிட்ட இருக்கிற அந்த மகிமையுள்ள ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து கொடுப்பார்ன்றது மட்டும் இல்லை, அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி செய்வார் உங்களுக்கு. அவருடைய லெவல், அவருடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தேவையை சந்திப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அவங்க ஸ்டாண்டர்டின் படி தானே செய்ய முடியும். ஒரு சராசரி மனுஷன் பிள்ளைய ஒரு கடைக்கு கொண்டு போய் ஒரு விளையாட்டு பொருள் வாங்கணும்னா ஒரு சராசரி விளையாட்டு பொருளை தான் வாங்க முடியும். இதே இது உலகத்திலே பெரிய பணக்காரர் தன்னுடைய பிள்ளையை கடைக்கு கொண்டு போய் விளையாட்டு பொருள் வாங்கணும்னா ஒருவேளை அந்த கடையை வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுத்துருவாரு. அவருக்கு அது பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம். தங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஜனங்க செய்ய முடியும். அவர் நமக்கு செய்யும் போது அவருடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறார், நம்முடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி கிடையாது. ஒரு பிள்ளை சொல்லுது, எனக்கு இந்த பொருள் தான் வேணும், இந்த டாய் தான் வேணும். அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க, இப்போ இது எதுக்குப்பா உனக்கு இதே கொடுக்குறேன் அந்த படி. அந்த பிள்ளைனுடைய மனசு இவ்வளோதான். தகப்பனுடைய மனசு, தகப்பனுக்கு இன்னும் அதிகமாக செய்ய முடியும், மனசு பெருசு, எல்லாம் பெருசு. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பரலோக தகப்பன் நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும் கிடையாது, நம்முடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டும் கிடையாது, அவருடைய மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படி அதுக்கு ஏற்றவாறு அதற்கு தகுகின்ற அளவுக்கு செய்கிறார். In a manner that befits his wealth. அவருக்குன்னு ஒரு லெவல் இருக்கு, அதை விட்டு குறைய மாட்டார் அவர். நம்புறீங்களாங்க? உங்களுடைய தேவைகளை பற்றி பேசி வருகிறேன். நியூஸை பார்த்துட்டு, பேப்பரை பார்த்துட்டு, இல்லைங்க பொருளாதாரம் இப்படிதாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு நாம கிறிஸ்தவர்கள் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லது அவங்க செஞ்சாதான் உண்டுங்க, இல்லை அப்படிலாம் கிடையாது. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் நம்முடைய தேவன். இங்கே கிடையாது, இங்கிருந்து வரல நம்முடைய ஒத்தாசை, அங்கிருந்து வருகிறது. இங்க இருக்கிற லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவர் சந்திப்பார்னு சொல்ல, இங்க எக்கானமி இருக்கிற அந்த அதன்படி, இன்னைக்கு எக்கானமியின் படி, இன்னினுடைய நிலையின்படி நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார் நான் சொல்லியிருக்கு கிடையாது. அவருடைய மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய எக்கானமியில் எந்த குறைவும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, எந்த டவுனும் இல்லை, அது பாட்டு போயிட்டே இருக்குது. அவருடைய எக்கானமியின் படி, அவருடைய மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். நம்ப ரெடியா? மனசைதான் மாத்திக்கணும். நம்ம அவரை கனப்படுத்துவோம், நம்முடைய ஞானத்தை மட்டம் தட்டுவோம், இந்த உலகத்தின் ஞானத்தை மட்டம் தட்டுவோம். இந்த உலகத்தின் ஞானம் சொல்லுது, இன்னைக்கு இவ்வளோதாங்க, இன்னைக்கு எக்கானமி இவ்வளோதாங்க, இன்னைக்கு இவ்வளோதாங்க செய்ய முடியும், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. நாம் என்ன சொல்லுகிறோம்? நம்முடைய தேவைகள் அங்கிருந்து சந்திக்கப்படுகிறது. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் தேவைகளை சந்திப்பார். இதை நம்புங்கள். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். நீங்க நம்புங்க. நீங்க இதை வாயை திறந்து சொல்லுங்க. இந்த வசனத்தை திரும்ப, உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வசனத்தை திரும்ப இதை சொல்லுங்க.